ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. பட்ஜெட் தாக்கல் பண்ற அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டை விட அதிகமா அதை பத்தி பேசப்படுற ஒரு இடம் நம்ம ஒரு டீ கடை தான். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் அது எந்த அளவுக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிற சாமானிய மக்களோட காரசாரமான விவாதம் நம்ம ஒரு டீ கடையில தான் நடக்கும். இப்ப நம்ம ஒரு டீ கடையில வந்திருக்கோம். அங்க உள்ள அண்ணா கிட்ட, அதாவது டீ கடை அண்ணா கிட்ட கேட்போம் எந்த அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு. எத்தனை வருஷமா டீ கடை வச்சிருக்கீங்கண்ணா? நான் ஒரு 40 வருஷமா ஆகுது. 40 வருஷமா வச்சிருக்கீங்க. ஒரு நாளுக்கு எவ்வளோ நீங்க வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும்? அதுல எவ்வளவு அளவு கையில நிக்கும்? ஆனா இப்போ அந்த அளவுக்கு வருமானம் இல்லைம்மா. முதல்ல இருந்தது மாதிரி இப்போ எதுவுமே இல்லை. வருமானம் எல்லாம் எல்லா வேலையும் ஏறிட்டு போது. வேலையாளர் 2 பேர், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கட்டுடைய மாதிரி வாடகை, கரண்ட் பில்லு எல்லாத்துக்குமே கட்டுடைய எல்லா வேலையும் ஏறிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கூட கம்மி பண்ணுற மாதிரி இல்லையே. பால் அதுன்னு சேர்த்திங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு 30,000 தேவைப்படும். 3000 ரூபா மிஞ்சி போனால் 500 1000 நிற்கும். வரும் சப்ளை 6 ரூபா 7 ரூபா தான் கிடைக்கும். அதில் சம்பளம் செலவு 1000 1500 ரூபா கிடைக்க கஷ்டம். ஒரு நாளைக்கு கையிலேருந்து ஒரு ரூபாவில் வந்துடும். ஏன்னா மொத்தமாக நமக்கு இப்போது செலவு நமக்கு பத்தலை. காசு போய் எவ்வளோ வரணும்னு நமக்கு பத்தாமல் அந்த இது வருது. செலவு 2 ரூபா வந்துடுதுமா. 1 ரூபா 2 ரூபா செலவாகிடுது. செலவு என்னென்ன செலவெல்லாம் இருக்கு? பால், டீத்தூள், சர்க்கரை, கரண்ட் பில்லு, வாடகை, கேஸு, இந்த மாதிரி எல்லாம் விலை அதிகமாகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கம்மியாகனா நல்லாயிருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனது அவ்வளோதான். முன்னேலேருந்தோட ஒரு 2 வருஷம் முன்னே பண்ணையிலோட இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குனது. எல்லாம் விலைவாசி அதிகமாக. ஏன்னா மொத்தமாக நமக்கு இப்போது செலவு நமக்கு பத்தலை. காசு போய் எவ்வளோ வரணும்னு நமக்கு பத்தாமல் அந்த இது வருது. போன வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்ப பண்ணப்ப ஏதாவது உங்களோட கோரிக்கை ஏதாவது நிறைவேறுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சங்கத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க, ஒன்றுமே பண்ணலை. அவ்வளோதான். எடுத்துகிட்டு போகிறதோட சரி, யாருமே நிறைவேற்றுறதில்ல. சிலிண்டர் ரேட்டு ஏறி போச்சு. இப்போ அது ஆளுங்களும் வச்சு ஆளுங்க ஒன்றும் ஃபஸ்ட்டு முடியல. இப்போ நாங்களும் செய்யறதால ஒன்றும் கஷ்டமாக தான் இருக்குது. பயங்கர கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லா விலையுமே ஏறிக்கிட்டு போகுது. வாடகை ஏற்றிடுறாங்க, கரண்ட் பில்லு தான் எக்கச்சக்கம். ஒன்றும் பண்ண முடியல. லைசன்ஸே ஏற்றி விட்டாங்க. 6000 ரூபா கட்ட சொல்லி. முதல்ல 1250 ரூபா கட்டினா இப்போ 6000 ரூபா கட்டிது வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு 6000 ரூபா. டீ வந்து முன்ன 10 ரூபாய்க்கு வந்து 12 ரூபா விற்கிறோம். அது சரியாக ஒன்றும் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. டீ 12 ரூபா சரியாகவும் இப்போ இல்லை, முன்ன போல் இப்போ இல்லை. இப்போ டீக்கு வந்து 12 ரூபா. அதுவும் 12 ரூபா நமக்கு அந்த செலவு பார்க்கும்போது அது கம்மியாக இருக்குன்னு. ஒரு 15 ரூபா போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காப்பிக்கு வந்து 20 ரூபா. இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது? இப்போ சிலிண்டர் இதை கம்மி பண்ணணுமா, இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சிலிண்டர் கம்மி பண்ணால் ஓகே தான். இப்போது இதில் நடுவில் வந்து கேஸு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இப்போது இனியும் கூட கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாலுக்கு இப்போ விலை கூடி இருக்குன்னு. நம்ம 72க்கு தான் வாங்கியிருந்தோம். இப்போ 76 அந்த ரேஞ்சில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட கம்மியானால் நல்லாயிருக்கும். Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.